Hi friends, welcome to my channel. My channel name is Satish Family. Sterling Ooty Stay Experience. ஊட்டியில் எத்தனையோ ரெசார்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் மேகத்துக்கு நடுவில் ஒட்டுமொத்த ஊட்டியும் உங்கள் காலடியில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்க்க போகிறீங்களா? இன்றைக்கி நான் ஊட்டியில் இருக்கிற ஸ்டெர்லிங் எலிக் ஹில் ரெசார்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது சுமாராக ஊட்டியிலேருந்து ஒரு 7300 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு இடத்த இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுதாங்க ஸ்டெர்லிங் எலிக். மேகம் நம்ம ஜன்னல் வழியாக உள்ளே வர அழகாக ரசிச்சுட்டே ஒரு கப் டீ குடித்தா எப்படி இருக்கும்? இந்த ரெசார்ட்டில் அதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்தோங்க. இது 4 ஸ்டார் ஹோட்டல். இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருந்துச்சு எங்களுக்கு. இங்கே என்னென்ன ஸ்பெஷல், இந்த ஹோட்டலுக்கு போனால் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக எடுத்திருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு நீங்களும் அதை எங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. ஊட்டியை சுற்றி பார்க்கணுன்னு கூட எங்களுக்கு தோணலைங்க. அவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணி க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நாங்கள் ஊட்டிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ட்ரிப் வந்திருக்கோம். பட் இந்த ஹோட்டல் எங்களுக்கு இப்போ தாங்க எங்களுக்கு கிடச்சிது. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க இது எலக் ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. ஆனால் டவுனில் இருக்கிற மாதிரி அந்த சத்தம் டிராஃபிக் எதுவுமே இருக்காது. நீங்கள் உள்ளே நுழையும் போது அந்த குழு காற்றும் சுற்றி இருக்கிற ஃபைன் மரங்களும் பார்த்திங்கன்னா உங்களை வரவேற்கும். இந்த ரெசார்ட்டே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதோட வியூ தாங்க. இங்கேருந்து பார்த்தா ஊட்டி டவுன், அங்கே இருக்கிற லொக்கேஷன், ரேஸ் கோர்ஸ் மற்றும் அழகான பள்ளத்தில் எல்லாமே அசல் அப்படியே கண்ணு முன்னாடியே வந்து தெரியும். குறிப்பாக சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் எரிக்கும். சும்மா தேட்டர் வியூ மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு அது. இங்கே எல்லோரையும் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பேட்மிண்டன், சைக்கிளிங், இன்டோர் கேம்ஸ், கேரம் போர்ட், கார்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் கூட இருக்குங்க. பசங்களை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கலாம், நம்மளும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். நல்லாவும் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு, ஊட்டிக்கு சம்மர் கிளைமேட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே இருக்கிற சைக்கிளை பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க. சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் போய் சைக்கிள் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இந்த சைக்கிள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைக்கிள் நான் லாஸ்ட்டில் ஓட்டியிருப்பேன். அதுக்கான கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற ரூம்ஸ் பற்றி நான் சொல்கிறேங்க. ரூம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்மல் கிளாசிக் ரூம்ஸ் இருக்குது, ஃபேமிலி சூட் ரூம் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. நாங்கள் தங்கியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. வித்து கிச்சனோடு இருந்ததுங்க. நம்ம ஏதாச்சும் வேணும்னா நம்ம கிச்சனில் செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். பட் திங்ஸ்லாம் எதுவும் பெருசாக இல்லை. ஓவன் இருந்துச்சு, ஒரு 2-3 பாத்திரம் மட்டும் இருந்துச்சுங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிசப்ஷன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பேக்கரிஸ் இருக்குதுங்க. அதில் வந்து சாக்லேட்ஸ், ஊட்டிஸ் ஃபேமஸ் ஐட்டம்ஸ்லாம் அங்கே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா இங்கேயே கூட பை பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட்டை மற்ற ஹோட்டலிருந்து வித்தியாசமாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களோட லாபியில் இருக்கிற நீலகிரி எக்ஸ்பிரஸ் மாடல் ட்ரெயின் தாங்க. நிஜ ட்ரெயின் மாதிரியே சத்தம் போட்டுட்டு ட்ராக்கில் ஓடும். இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்கவரி சென்டர்னு ஒன்று இருக்குங்க. அங்கே டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், சைக்கிளிங், இன்டோர் கேம்ஸ்னு நீங்கள் என்ஜாய் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக நைட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரும் மியூசிக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்க. இங்கே இருக்கிற நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், கான்டினென்டல் எல்லாமே இருக்குங்க. ஆனால் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் உள்ளூர் படுகர் இன மக்களின் பாரம்பரிய உணவுங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிஷ் பேர் பார்த்திங்கன்னா படகா கியூசைன். அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பஃபே செப்பரேட் பெருசுங்க. இட்லி, தோசையிலேருந்து லைவ் கவுண்டர், முட்டை, பேன் கேக் வரைக்கும் எல்லாமே சுட சுட தராங்க. இந்த ஃபுட்டுக்கு பார்த்திங்கன்னா 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்டெர்லிங் எலக் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குங்க ஊட்டியில். இது வந்து நாங்கள் இருக்கிறது ஸ்டெர்லிங் எலக். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங் ஃபர்னு ஒன்று இருக்குங்க. அது கொஞ்சம் சிட்டியில் இருக்குது, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. அதாச்சும் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். இவங்களோட இது பார்த்திங்கன்னா 3 பிளாக் இருக்குங்க. இது நான் உள்ளே போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா அதுதாங்க மெயின் பிளாக். நாங்கள் தங்கியிருந்தது ஏ பிளாக்கில் தங்கியிருந்தோம். பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் ரொம்ப நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. வேலட் பார்க்கிங்கும் இருக்குது. நம்ம அதை பற்றி கவலைப்படியது இல்லை. இங்கே பார்க்குறது தாங்க கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்ஸை பார்க்கணுன்றதுக்காக வரல. நாங்கள் வரும்போது பார்த்தா அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள நாங்கள் கண்டுக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப ப்ரைவசியாக இருந்தது. செக்யூரிட்டியும் ஆல் டைம் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சிசிடிவியும் இருக்குது. அதனால் நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதால் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாங்க. என்னடா இதை பற்றி எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறேனே, நான் இதுக்கு வந்து ஏதாச்சும் பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. என்னோடய ஓன் மணியில் தான் நான் போயிட்டு வரேன். நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு இன்னும் வளரல. உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவேன். அதனால் பார்க்குறவங்க சும்மா பார்க்காதீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் டே டைம் வியூ தாங்க காமிச்சிருந்தேன். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பாருங்கள் நைட் டைம் வியூவை காமிக்கிறேன். அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ நைட் வியூ தாங்க. இதாங்க ஸ்டெர்லிங் எலக்கோட நைட் வியூ.
இதுக்காகவே இந்த ரூமை புக் பண்ணி நம்ம இன்னொரு டைம் வரலான்ட்டு எங்களுக்கு தோணுச்சுங்க. நைட் டைம் வியூ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா விலைக்கு வருவாங்க. சீசனை பொறுத்து இங்கே ஒரு நைட்டுக்கு ரூம் ப்ரைஸ் மாறுபடுங்க. தோராயமாக ஒரு 6000லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருங்க. நீங்கள் ஆன்லைனில் முன்னாடியே புக் ஆஃபர் பண்ணிங்கன்னா நல்ல ஆஃபர் கிடைக்கும். இந்த அமௌண்ட் உங்களுக்கு ப்ரீமியம் தெரிஞ்சால் அவங்க தர லக்ஸரி, அந்த வியூ, சர்வீஸ் மற்றும் சாப்பாட்டுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்துங்க. உங்கள் ஃபேமிலி அல்லது பார்ட்னரோட ஒரு பீஸ்ஃபுல்லான வெக்கேஷன் வேணும்னா ஸ்டெர்லிங் எலெக்ட் போங்க. நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். இங்கே ஃபுட்டிலேருந்து, சாப்பாடுலேருந்து, ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே ஒரு சூப்பர் என்கேஜ்மெண்ட்டாக இருந்ததுங்க. இங்கேருந்து எங்களுக்கு போகவே ஆக்சுவலாக மனசு இல்லை. பட் என்ன பண்ணுறது, எல்லோரும் அடுத்தடுத்த ஒர்க்குக்கு தேடி போய் ஆகணும். ஒரு 2-3 டேஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெக்கேட் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.